ஆமாம், இந்த முருகன் கனடாவுக்கு போகிறேன். தெரியாதனமாக இந்த வீதிக்கு வந்துவிட்டோம். ஒன்று பெட்டியோடு தான் இருப்பேன். இல்லை உள்ளுக்கு வேல் தான் இருக்குன்றக்கா பார்க்கணும். சூளம் இருந்து விட்டா லண்டனுக்கு 7100, ஜெர்மனுக்கு 8900. பாருங்க, யாழ் நகர பகுதிக்குள் புகுந்த 2 யானைகள். ஒன்று வெள்ளை யானை இங்கே இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி சகிந்துக்கு பொருத்தமான ஒரு பரிசு ஒன்றை வாங்கி கொடுத்து விட போகிறோம். எல்லா நாட்டுக்கும் அப்படித்தானா? வெள்ளியில் இல்லையா? வெள்ளியில் இந்தியாவுக்கு என்னங்க பக்கத்தில் தானே கிடக்கு இந்தியா. 8850. அது கனடா உழவு தூரம் போது 8500 ரூபா. எங்கிற போகுது? வெள்ளையில நினைப்போ இது சட்டையை சொல்கிறீங்க. சட்டை நீங்கள் எவ்வளோ காலம் இங்கே இருக்கிறீங்க? எனக்கு 40 வருஷமாக இங்கே தான் இருக்கு. என்ன சொல்கிறீங்க? இப்போ சும்மா செய்ய மாட்டீங்களே? சரியா, நாங்கள் வேலையை அனுக்கிறோம். அப்புறம் நீங்கள் வேலையெல்லாம் அனுக்கிறீங்க. அவருக்கு கொஞ்சம் நல்ல சிந்தனைகள் வரணுன்றதுக்காக அனுப்புகிறோம். திருநூறு பூசி எப்போதுமே மங்காத ஒரு துறையா இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி. இது சார்ந்த சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிறுவனம் இலங்கையில் அரசு அங்கீகாரம் பெற்ற ஜெஃப்னா பிசினஸ். நிறுவனங்களை பதிவு செய்தல், அறக்கட்டளைகளை பதிவு செய்தல், அதைவிட அனைத்து வகையான சட்ட ரீதியான உரிமங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அத்தோட கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஜெஃப்னா பிசினஸோடு தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். எங்கே நிற்கிறேன்னா ஒரு கோயிலில். இந்த கோயில்னா நிறைய பேர் சொல்லுவீங்க, பவனீசன் நீங்கள் சன்னதிக்கு தான் போயிருப்பீங்கன்னு. உண்மையிலேயே நிற்கிறது செல்வச்சன்னதி முருகன் கோயிலில். நாங்கள் இந்த முருகன் கோயிலை காட்டுறதுக்காக, காணொளி பதிவு செய்கிறதுக்காக எல்லாம் வரையில் நாங்கள் கூடுதலாக எப்பயாவது போகணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு வந்து போகிறது வழமை. அந்த அடிப்படையில் நேற்றைய நாளில் சகிந்தன் கனடாவில் நிற்கிறார். அவர் சொல்லியிருந்தார், அண்ணா எனக்கு வேல் கொஞ்சம் வாங்கி அனுப்பிவிடு என்றதை. சகிந்தனுக்கு வேல் மற்றும் சில விடயங்கள், முருகனோடு சம்மந்தப்பட்ட சில விடயங்களை வாங்கி அனுப்ப போகிறேன். ஏன் பவனீசன் நீங்கள் வாங்கி அனுப்பி போட்டு விடலாம் தானே, அதெல்லாம் ஏன் பவனீசன் காணொலியாக போடுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த காணொலியில் வேல் வாங்கி அனுப்புறது சின்ன விடயம்தான். ஆனால் நிறைய பேர் இந்த பொதிகள் அனுப்பும்போது என்ன முறைகளை பயன்படுத்தலாம், எப்படி அனுப்பலாம், அதுக்கு எவ்வளவு செலவாகும் என்ற விடயங்களை எதிர்பார்த்திருப்பீர்கள். நாங்கள் தேவையான பொருட்களை வாங்கி போட்டு அதுக்கு பிறகு அங்கே பொதி அனுப்புகிற இடத்துல போய் கதைச்சு அந்த பொதியை அனுப்ப போகிறோம். அதை நீங்கள் முழுமையாக இந்த காணொலியில் பார்க்கலாம். அடுத்தது இதுக்குள்ளே நூல் இருக்குது, முருகனினுடைய நூல் இருக்குது. அடுத்தது திருநூறும் இருக்குது. இதையும் சேர்த்து அனுப்பி விடுவோம். சகிந்தும் அங்கே இந்த இது வந்ததுக்கு பிறகு சகிந்தன் வடிவாக கேட்கணும், சரி இந்த காணொலியை நீ வாரதுக்கு முதல் பார்த்துடுவேன். வந்த உடனே இப்படி எடுத்து, அதாவது திருநூறு பூசுகிற முறை இப்போ எப்படி என்று சொன்னால், இப்படி எடுத்து ஒற்றை விரலால் எடுத்து இப்படி பூசுகிறார்கள். அப்படி பூசக்கூடாது. நாங்கள் படிக்கும் போதே வடக்கு அல்லது கிழக்கு பக்கம் பார்த்து கொண்டு நிற்கணும். கோயிலுக்குள்ளே வந்தால் கோயிலில் சாமியை பார்த்து கொண்டு திருநூறை எடுத்து 3 விரலால் அப்படி பூசணும். இப்போ கனடாவில் இருக்கிற நீ இந்த பொதி வந்த உடனே முதலாவது அந்த வேலில் தொடுறதை விட அப்படி செய்யாட்டி மக்களை பாருங்க. சகிந்தன் யூடியூப் சேனலை பார்த்து அவர் தவறான முறையில் செய்தால் திட்டுங்க. திட்டில் திரும்ப அதெல்லாம் மூடி போட்டு திரும்ப இன்னொரு நாள் திறந்து பட்டை அடிக்கணும். சரியா? அப்படி இல்லாமல் வேலைக்கே சகிந்தன் கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் 3 விரலால் பூசி அதை காணொலியாக பதிவேற்றணும். இதை உங்களுக்கு நாங்கள் இங்கே இருந்து ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். கோயில் பகுதி நீங்கள் அன்றாடம் பார்க்குறது தான். அந்த இடத்துல பாட்டு போய் கொண்டு இருக்குது. அதே மாதிரி அப்படி வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு வித்தியாசமானதாக தான் இருக்கும். இப்படி அங்கே பாருங்கோ, அந்த பகுதியிலையுமே பாட்டு பஜனை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இலங்கையிலேயே செல்வச்சன்னதி முருகன் கோயிலை அதிகமாக காட்டினதுண்டா அது நானாக தான் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது காணொலி பதிவு செய்கிறதுக்காக எல்லாம் வரையில் வரும்போது ஏதாவது எங்களுக்கு அன்றைய நாளில் காணொலி எடுப்போம்ன்ற ஒரு எண்ணம் எடுப்போம். அதே மாதிரி இன்றைய நாளில் நான் எடுக்கிறதுக்கு காரணம் இந்த பொருளை வாங்கி அனுப்ப போகிறேன். அப்போ பொருளை கொண்டு போய் அங்கே அப்படியே அனுப்புறதை விட என்ன வாங்குகிறேன், சகிந்துக்கு எது பொருத்தமாக இருக்கும் போன்ற விடயங்களெல்லாம் அதில் போய் அந்த அம்மாவோட கதைப்போம். அதில் கொஞ்சம் பேர் பொருட்கள் வாங்கி கொண்டு இருக்கிறதால நாங்கள் இதில் கொஞ்சம் கதைப்போம். என்ன சொல்ல நாங்கள் கூடுதலாக எவ்வளோ நேரம் தான் தெரியாத மாதிரியே நடிக்கிறது. நாங்கள் வாங்க போகிறது இதில் இருக்கிற கடையில் தான். அந்த கடையில் நிறைய பேர் நிற்கிறார்கள். அவர்கள் போனதுக்கு பிறகு வாங்குவோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதிகமான பக்தர்களை செல்வச்சன்னதி முருகன் கோயிலில் பார்க்க முடியுது. நாங்கள் அதை காட்டாமல் போக முடியாதானே, பார்த்துட்டு வாங்கோ. அவர்கள் போனதுக்கு பிறகு பொருளை போய் வேண்டுவோம்.
அம்மாவோட போய் கதைச்சு வாங்குவோம் அம்மா என்ன ஐயா இது வாங்க போகிறோம் வேல் இது என்ன இது அது ஓம் இந்தா ரப்பர்லையா இது இல்லை அது இந்த ஐயா ஓம் ஓம் முருகா பாருங்க இது என்ன விலை இது 250 ரூபா 250 பெண்கள் இது பெரிய வேலை இருக்குது சின்னனாக இருக்கணும் படிவாக இருக்கணும் உதான் சின்னன் வெள்ளியில் இல்லையா வெள்ளியில் இல்லை வெள்ளியில் ஓம் முருகா தான் கிடக்கும் இதில் 2 சரியா ஒன்று பட்டியோட இடம் ஐயா பட்டியோடு தான் இருப்பேன் இல்லை அது உள்ளுக்கு வேல் தான் இருக்கொண்டு இருக்கா பார்க்கணும் சூளம் இருந்து விட்டா சும்மாம்மா சரி 2 அடுத்தது இந்த பெண்டன் ஒன்று நான் வேண்ட போகிறோம் இது எனக்கு கரைக்கு விடுற மாதிரி தானே ஆமாம் இந்த 2ம் 3ம் எவ்வளோ இது 250 200 இது 1000 1200 ரூபா வாங்கும் குறைச்சி விட்டு கிடக்குல சரியா இதில் இன்னொன்று எடுக்கிறேனே இதே அனுப்பி விடுவோம் ஆமாம் இந்த முருகன் கனடாவுக்கு போகிறேன் இந்த முறை ஆடிக்கு வந்த சனம் அவ்வளவு இதுதானே கொண்டு போகும் வாங்கி போனோம் இந்த முறை இதோட தான் இது வியாபாரம் செய்ய சனம் வலிக்கிட்டார் என்னடு இதையா இந்த முறை தான் புது வியாபாரம் இது இல்லை இது போன முறை வரைக்கும் இருந்தது இல்லை 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 அதான் இந்த ஆடியோட இந்த ஆடியோட என்ன ஓ அதுக்கு முதல் வரைக்கும் நாங்கள் காண்றது இல்லை 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 இப்போ இந்த வெளிநாட்டுக்காரரோட தான் இது உருவாகணும் இது நீங்கள் எவ்வளோ காலம் கடை வச்சுருக்கீங்க இது 38-40 வருஷமா நீங்கள் எவ்வளோ காலம் இங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குறோம் 40 வருஷமா இங்கே தான் இருக்கு என்ன சொல்கிறீங்க உங்களோட வீடு உடுப்பட்டி அண்ணன் வச்சுருந்தேன் அண்ணன் செத்த அப்புறம் நான் வச்சுருக்கேன் இது எவ்வளோ வருஷமா நீங்கள் நிற்கிறீங்க நான் நிற்கிறேன்னு இப்போ 20 வருஷம் நான் இருக்கேன் அதுக்கு முதல்ல அண்ணையோட நின்ற நாங்கள் சரி சரி சரிதானே இது 500 இது 500 இது 1500 சரிதானே சரி 100 ரூபா நீங்கள் விற்கிற பொருள் என்ன விலைக்கு விற்கிறோம் நீங்கள் 250 ரூபா அப்புறம் என்ன சரி பேக்கு தாரம் பொருள் இதில் ஒன்றை வந்து எங்களுக்கு குத்துவோமே முருகன் சம்மந்தமாக வேறு எதுவும் இல்லையா இல்லையா ஐயா உண்டு என்ன நீங்கள் நான் முருகன் சம்மந்தமாக வேறு எதுவும் வேண்டலாமாண்டா முருகன் சம்பந்தமாக ஒரு சாமான அது மட்டும்தான் இருக்கேன்னு ஆனால் இந்த 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 இது நல்லா இருக்கு ஆனால் பெருசாக இருக்கு சின்னனா இருக்கணும் பார்க்கபடியாக இருக்கணும் சரியம்மா நன்றி சந்தோரம் சரி சரி இந்த வெள்ளியில் இல்லையா இதில் வெள்ளி அதுக்கு பார்க்கலாமா அன்றைக்கு வந்து நாங்கள் தானே நான் நினைச்சா மறந்து போனீங்களாங்க இது சின்னது இல்லையா அந்த குட்டி அன்றைக்கு வேணும் தானே சின்ன அந்த அன்றைக்கு வேணும் ஞாபகம் இருக்கா அது இல்லையா அது வேற எங்கேயும் வேண்டியல அதுதான் நான் வேணும் பாருங்க வேணுங்க என் தேடி இதே இதில் அந்த இது இருக்குல்ல இங்கே இந்த அளவு முடிஞ்சதா எப்போ வரும் சரி நன்றி ஐயா அப்புறம் ஒரு நாளை வாரம் சரி இப்போ வெள்ளி இல்லையான்னு சைந்தன் குழம்பு போகிறேன் சைந்தன் பார்த்துனீங்க தான் எனக்கு கேட்டது ஐயா இதில் இந்த வெள்ளி இதில் இல்லையா இதில் முதல்ல இருந்ததில்ல சரி சரி சைந்தன் வந்து 4 வாங்கி அனுப்பிவிட சொன்னவர் 2 வெள்ளி இல்லை பொன் நிறத்தில் தான் இருக்குது அதனால் என்ன செய்யணும்னா நாங்கள் 4ஐயும் பொன் நிறத்தில் வாங்கி அனுப்பி விடுவோம் சரியா அம்மாட்டே வேண்டுவோம் அம்மா அந்த வெள்ளி அணி எப்போ வரும் இந்த நிறத்தில் நீ எப்போ வரும் இல்லை இல்லை நான் சொன்னது அந்த இது அந்த சின்னன் வேண்டி நினைப்ப அதில் இதே நிறம் அதே நிறம் அதில் வாரு வந்து நான் வேண்டான் அப்போ அதை நீ யாழ்ப்பாணம் போனாத்த யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்கிறேன் எனக்கு அதுதான் நினைப்ப சொன்னது எங்களுக்கு ஒரு ஆக்கள் அவன் யாழ்ப்பாணம் மட்டும் சொல்கிறான் இங்கே இருந்து கொண்டு வரான் அவன் சொல்ல மாட்டான் தானே என்ன கிடைச்சா நான் போடுவேன் சரி இதில் தாங்க அம்மா இன்னும் 2 தாங்க இதுதானே அது அதை பாருங்க சரி 2 தான் ம் இதை நிற்க நான் கொஞ்சம் முருகா வரைக்கும் அதை வேண்டி போடுவேன் அதனால் முருகன் செலவு வச்சு விட்ருவேன் ஒரு பொருள் நாங்கள் எவ்வளோ அனுப்பினாலும் 100 கிராம் அனுப்பினாலும் 1 கிலோவுக்கான காசு தான் எடுத்துக்கொள்வார்கள் நாங்கள் அனுப்ப போகிறது ஒரு கொஞ்சம் தானே அப்போ அதுக்காக ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி சகிந்துக்கு பொருத்தமான ஒரு பரிசொன்றை வாங்கி கொடுத்து விட போகிறோம் நான் இப்போ அந்த பொருளை வாங்கி போட்டேன் அது என்னன்றதை சகிந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு நீங்கள் ஊகிச்சா கருத்து போடுங்க தொண்டை மானார பாருங்க இன்னுமே ஓடி முடியலை நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் நகர பகுதியில் இருக்கிற அருள்
பொதிகள் சேவைக்கு போகிறோம். வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம். எந்தெந்த நாட்டுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவு, அந்த விவரங்கள் கூடுதலாக அந்த பொருட்களை அனுப்புறதுக்கான கட்டண விவரங்களை அறிந்து கொள்வதுக்கு ஆவல்படுவீர்கள். உங்களுக்கு அந்த விவரங்களை இந்த காணொளியில் தெளிவாக தாரேன். நாங்கள் செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு போய் வந்து இந்த பகுதியில் நின்று திரும்பவுமே செல்வச்சன்னதி முருகன் கோயிலை பார்க்குறோம். உண்மையிலே காட்சிகள் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்கோ, அங்கால பாருங்க, நிறைய பேர் நின்று புகைப்படம் எடுக்கிற ஒரு இடமா இதை மாற்றிட்டார்கள். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு படகு அங்கே இருந்து அப்படியே இந்த பாலத்துக்கு கீழால் போய் இப்படியே போய் கரைக்கு போனது. அந்த காட்சியை பார்க்கும்போதே உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருந்தது. அந்த காட்சியை நான் மட்டும் பார்த்தா போதாது, நீங்களும் பாருங்கள். சரி, நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு வந்து விட்டோம். வெளிநாட்டு பொதிகள் சேவை நிறுவனத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கின்றதையும் சொல்கிறோம். அதுக்கு சரி, நேர போனால் அப்படி சுற்றணும். இதால் போனாலும் அது ஒற்ற வழி பாதை. ஒத்தையடியில் ஒற்ற வழி பாதையால் எண்ணி வந்த நீ. எங்களை காவல்துறையினர் பிடிச்சா இப்படி தான் பாடுவார்கள். ஒற்ற வழி பாதையால் எண்ணி வந்த நீ, அந்த உலகம் என்ன கண்டுட்டு நீ ஓடி நீ. தெரியாதனமாக இந்த வீதிக்கு வந்துவிட்டோம். காரணம் என்னென்னா, யானை போய்கொண்டிருக்குது இந்த பக்கமாக. என்னடா யாழ்ப்பாண நகர பகுதிக்குள்ளே ஜானை ஆண்டு நீங்கள் யோசிப்பீங்க. யானை தான். அங்கே பாருங்க, ஜானை ஜானை ஜானை. நான் அந்த பக்கத்தால் வருவோம். இருக்கிறார்கள். யானை நடந்து வருவதற்கு நீங்கள் காட்டிய பேர் ஆதரவுக்கு நன்றி. எங்களுடைய அன்பான அறிவிப்பதை ஏற்று கஸ்தூரியார் வீதியில் தான் அந்த அருள் வெளிநாட்டு பொதிகள் சேவை நிறுவனம் இருக்குது. இதில் இருக்கு பாருங்க கட்டடம், இதில் தான் இருக்குது. தேடி பிடிக்கும். அங்கே இருக்குது, இதில் நிற்கிறார்கள். சரி, நாங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு முதல் யானையை பார்த்துட்டு போவோம். இதால் தான் வந்து கொண்டு இருக்குது. யானையை பார்க்கலாம். நாங்கள் பல இடங்களில் பார்த்துருக்குறோம். இப்படி கிட்ட நின்று பார்ப்போமா. யாழ்ப்பாணம் நகர பகுதியில் பாருங்கோ பெரிய ஒரு ஜானை. அங்கே பாருங்க, 2 ஜானை. அங்கே பாருங்க, அதில் ஒரு ஜானை இருக்குது, இங்கே ஒரு ஜானை இருக்குது. எப்படி சொல்லுவோம்? 2 யானை வீடியோ ஓடணுமா? 2 யானை வீடியோ. அங்கே பாருங்க, யாழ் நகர பகுதிக்குள் புகுந்த 2 யானைகள். ஒன்று வெள்ளை யானை அங்கே இருக்குது, இங்கே அது கருத்த யானை, இது வெள்ளை யானை. வெள்ளைன்னு நினைப்போம். இது சட்டையை சொல்கிறீங்க? சட்டை எங்கே போய் வரீங்க? சும்மா அப்படி உடம்பு குழம்பு. அது வாய்ப்பில்லை. வாய்ப்பேன் சாப்பிட்டானுங்க. சண்முகத்தில் வாய்ப்பேன் சாப்பிட்டாங்க. அதுக்கு நெருப்பை காட்ட குழம்பு, நெருப்பை காட்ட போது மதம் முடி கொண்டு வச்சு பாருங்க. கட்டிக்கிட காலத்தில் இந்த காலுக்கு, இந்த காலுக்கு, அந்த காலுக்கு கட்டிக்கிட இவ்வளோத்துக்கு மிஞ்சால் வைக்கல கால். எங்கிற போகுது? கடைக்குள்ளே போகுது. யாழ்ப்பாண நகரப்பகுதியில் 2 எரிபொருள் நிரப்பு நிலையம் இருக்குல்ல, அதில் வந்து இப்படி பார்க்கும்போது இதில் ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று இருக்குது. இதில் இருக்குது பாருங்க, அருள் பிரைவேட் லிமிடெட், வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை. வாருங்கள் உள்ள போவோம். கட்டாயம் செருப்பை கழட்டி விட்டு தானே போகணும். வாங்க உள்ள வாங்க. இவ்வளோ தான், இதுதான் இருக்குது. அடுத்தது இப்போ கிலோ கொஞ்சம் கூட்டோன் பண்ணால் நான் பக்கத்தில் ஏதாவது வேணின்னு வரும். கனடா 1/2 கிலோ. இதே வச்சு பாருங்க. அப்போ வேணின்னு வரும் 1/2 கிலோ ஏதாவது. இன்னும் 1/2 கிலோ சேர்க்கலாம் அந்த பொதியில். நாங்கள் இப்போ நகை கடைகள் இருக்கிற வீதியில் நிற்கிறதால 1/2 கிலோ நகை வாங்கி அனுப்பி விடுவோம். சாய்ந்தரம் 1/2 கிலோவா 3/4 கிலோ போடலாம். 1/2 கிலோ வேணும் மேய்ஞ்சலாம். சில அந்த விஷயத்தில் நிறைய கூடி குறைஞ்சா இப்போ இந்த வீட்டை கிடக்கிற நகை போட காணையில் 4-5 கிலோ ஒன்று வேண்டி வச்சுக்கிட்டாக்கு 1/2 கிலோவில் வேண்டுவோம். முருங்க
இதில் இன்னொரு சாப்பாட்டு பொருள் ஒன்று வாங்கினாங்க. அதனுடைய முடிவு தேதி 1ஆம் மாதம் 9ஆம் தேதி இருக்குது. கேட்போம் எத்தனை நாளில் போக மாட்டோம். எத்தனை நாளில் போகும்? கனடா 5 நாளில் போகும் தானே. ஏன்டா அதில் முடிவு தேதி இருக்குது. 1ஆம் மாதம் 9ஆம் தேதி முன்னும் போடும் தானே. சரி சரி. தேதி போனால் பரவாயில்ல, சாப்பிடுவேன். அங்கே நிற்கிற சாப்பிடு. வீணாக்காம சாப்பிடட்டு வேணே. 1 கிலோ இருக்கா? கூடி போச்சா இல்லை குறைக்கணும்? சரி, நான் ഞാൻ കുറേച്ചാ കൊണ്ട് എടുത്ത് சாப்பிடலாம். 8500 வரும் 5 நாள் கிடைக்கும். சரி சரி. இதுதான் முகவரி. 1 கிலோக்கு எவ்வளோக்கா? 10 கிலோ அனுப்புறானா 8500 தானே? 10 கிலோ அனுப்பினீங்கன்னா 1 கிலோக்கு 2825 ரூபா படி வரும். சிரிக்கிறா பார்த்தியா, குறைபாடுது. அவன் சிரிக்கிறான். உங்களோட ஃபுல் நேம் சொல்லுங்க. என்னுடைய பேர் தட்சணாமூர்த்தி பவனீசன். தட்சணாமூர்த்தியா? ஓ, அந்த கனடாவுக்கு ஒரு என்னென்ன கிலோக்கு எவ்வளோன்னு சொல்கிறீங்களா? பார்ப்போம். தனி 1 கிலோண்டா 8500. சரி. அங்காளி போகிற ஒவ்வொரு கிலோக்கும் 4300 ரூபா படி வரும். 5 கிலோவா போட்டிங்கன்னா 5150. 10 கிலோவுக்கு மேலே 2825. இது டிஹெச்எல் 5லேருந்து 7 நாள் இல்லை. இது இன்னொரு சர்வீஸ் இருக்குது 5லேருந்து 15 நாள் சர்வீஸ். இதில் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் சரியாக 10 கிலோ போட்டிங்கன்னா கிலோவுக்கு 2525 ரூபா படி வரும். இது ஆஃபர் ரேட் ஒன்று வந்துருக்குறேன். தட்சணாமூர்த்தி என்ன பேர்? பவனீசன். பவனீசன். இதுதான் சிறுபட்டி மேற்கு நீர்வேலி. எல்லா நாட்டுக்கும் அப்படி தானா? இல்லை, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு ரேட் இருக்குது. ஃபோன் நம்பர் உங்களோட? 071 628 8960. என்னடாக்கா இப்போ நாங்கள் இன்னொரு 1 கிலோ வேணாலும் அதே விலை தானே? அங்காலே போய்க்கலாம் உங்களுக்கு ரேட் குறையும். 4300 ரூபா வரும் 1 கிலோக்கா. அக்கா என்னென்னா இப்போ முதலாவது கிலோ வேண்டா 1 கிலோ வேண்டா 8500 ரூபா. இப்போ நாங்கள் 2 கிலோ போட்டால் எவ்வளோ? இந்த அடிஷனல் பேமெண்ட் போடும் 4300. முதல் கிலோ அதுதான். ஒரு 10 ரேட் வந்து அங்கால 4300 ரூபா போடும். சரி சரி. நீங்கள் 10 கிலோக்கு மேலே போட்டால் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிலோவிலேருந்து 2825 ரூபா வரும். ஒரு 5 கிலோக்குள்ளேன்னா முதல் கிலோ 8500 ரூபா தான். 5 கிலோக்கு மேலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிலோவிலேருந்து 5150 ரூபா வரும். 4 கிலோக்குள்ளே தான் ஃபர்ஸ்ட் கிலோக்கு மேலே. சரி சரி சரி. இவங்களோட ஃபுல் நேம் கூடுதலாக இதுலையா போடுறோம்? டிஹெச்எல்ல வேகமாக போகணுங்க. அவசரத்தை அதில் போடுவாங்க. இதில் 5லேருந்து 7 நாளுக்குள்ளே கிடைக்கும். சரி சரி. மற்றது அங்கேயும் டேக்ஸ் வரும். அங்கேயும் டேக்ஸா? சம்டைம் டேக்ஸ் வரும். கனடாவுக்கு வந்து அங்கே கஸ்டம்ஸ் ரூல்ஸ். அது எந்த நாட்டில் இருந்து திங்ஸ் எடுத்தாலும் அங்கே ஒரு வேரி கரெக்டாக வேணும். அது குறைவாக தான் வரும். அந்த திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இவெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா சிலது $5 $10 அப்படி. சரி சரி. அடையாளமே தெரியாம மாறி இருக்குமே. சரி சரி. அவருக்கு கொஞ்சம் நல்ல சிந்தனைகள் வரணுன்றதுக்காக அனுப்புகிறோம். திருநூறு பூசி குளப்படி போய் போய் அது திரும்பவும் போடணும் அப்படியா? சரி சரி. அக்கா எனக்கு அந்த இதை வந்து மேலோட்டமாக சொல்லிடுறீங்களா? எந்த நாட்டுக்கான கொஞ்சம் வேகமாக சொல்லிட மாட்டேன். இந்த ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். டெய்லி இந்த ரேட் இருக்காது. டாலர் சேஞ்ச் ஆக ரேட் சேஞ்ச் ஆகும். அடிப்படையில் எவ்வளோலேருந்து இப்போ மாற்றம் பண்ணுறது தெரியும். இப்போ இது முதல் கிலோவுக்கு 8500 கனடாவுக்கு. ஏன்னா இப்போ டாலர் சேஞ்ச் ஆனால் குறைய வந்தால் அல்லது கூட வந்தால் ஒவ்வொரு கிலோவுக்குமே 100 ரூபா 50 ரூபா அப்படி டிஃப்ரெண்ட் மாற்றம் மாதிரி. இது நார்மல் சர்வீஸ் 5லேருந்து 10 நாள் இதுக்கு குறைவு. ஆனால் எவ்வளோ வந்தது கனடாவுக்கு? 7900 நார்மல் சர்வீஸ். ஆனால் அது பெருசாக வித்தியாசம் இல்லை தானே? 7900ம் 8500. இது 7 நாள் 600. அதுவும் சில நேரம் 5 நாளில் கிடைக்கும். கஸ்டம்ஸ் போச்சுன்னா 15 நாளில் கிடைக்கும். சரி சரி. அதே மாதிரி யூகேக்கும் டிஹெச்எல்ல 2020. அதே RMSல போட்டோம்னு சொன்னால் 650. ஒரு சர்வீஸுக்கு ரேட் குறைவாக. சரி சரி சரி. நான் வாசிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பயனுள்ளதாக இருக்குமில்ல. இப்போ 1 கிலோவில் அனுப்ப போகிறீங்கன்னா எவ்வளோன்றது சொல்கிறேன் மேலோட்டமாக. சிங்கப்பூருக்கு 4950. இந்தியாவுக்கு என்னக்கா பக்கத்தில் தானே கிடக்கு இந்தியா? 8850. அது கனடா அவ்வளோ தூரம் போகுது 8500 ரூபா. என்ன பிரச்சனைனா
என்னன்னா சிங்கப்பூருக்கு வந்து 2 நாள் 3 நாள்ல பார்சல் போயிடும். எந்த ஒரு கிளியரன்ஸ் பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்தியாவுக்கு பார்சல் போடணும்னு சொன்னா நிறைய கிளியரன்ஸ் கஸ்டம்ஸ் பிரச்சனைகள் இருக்கு. சரி சரி. இந்தியாவுக்கு வந்து பெரும்பாலும் போடுறதும் குறைவு. இன்றைக்கு நீங்க பார்சல் போட்டீங்கன்னா DHL நீங்க மட்டும்தான் போட்டுக்கிறீங்கன்னா அதையும் அவங்க டேட்டா தானே வேணும். சிங்கப்பூருக்கு வேற, மற்ற கனடா சுவிஸுக்கு எல்லாம் வேற. இல்லை அந்த போடுற தொகைகளை குறைச்சு இந்த விலை கொஞ்சம் குறைஞ்சு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஓமானுக்கு 15,500 ஆனால் கனடாவுக்கு போகிறதுக்கு 8,500 தான். வந்து எங்கே அதிகமாக போகுதோ அங்கே விலை குறைவாக இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு 6,600, நியூசிலாந்துக்கு 9,100, லண்டனுக்கு 7,100, ஜெர்மனுக்கு 8,900, நெதர்லாந்துக்கு 7,200, ஃப்ரான்ஸுக்கு 7,600, இத்தாலிக்கு 7,600, பெல்ஜியத்துக்கு 8,700, சுவிஸுக்கு 9,100, டென்மார்க் அதே மாதிரி, நோர்வே, ஸ்வீடன் எல்லா நாட்டுக்கும் 9,100 தான். கிரீஸ் 10,200. கிரீஸுக்கு எல்லாம் போகிறதா இங்கேருந்து? சரி சரி. ஃபின்லாந்துக்கு 9,500. இது வந்து முதல் கிலோவுக்கு. பிறகு அடுத்த 4 கிலோவுக்குள்ளே கொடுக்க போகிறீங்கன்னா 8,000. இப்போ உதாரணத்துக்கு கனடாவை சொல்கிறேனே, கனடாவுக்கு முதல் கிலோவுக்கு 8,500. அடுத்தது நீங்கள் 4 கிலோ போட போகிறீங்கன்னா 8,500 சக 4,300, 4,300, 4,300 அப்படி தானே? பார்த்தீங்களா இப்படிலாம் படிச்சிருக்கேன். இல்லை அது சுருக்கமாக இப்போ கணக்கு தெரியாத ஆக்களும் பார்ப்பின்னு தானே. இப்போ சைந்தெல்லாம் பார்ப்பான், இது அப்போ அவனுக்கு விளங்கணும். சரி, அதுவே நீங்கள் 5 கிலோ வேண்டு சொன்னால் 5,150 தர 5. பார்த்தீங்களா? அடுத்தது 11 கிலோ வேண்டா 2,800. சரி சரி 11. அது இதன்றது டாக்குமெண்ட்ஸ் அது புரியும்பா. நிறைய கணக்கு வந்து 500 கிராமுக்குள்ள இருக்க வேணும். இந்த இது வந்து குயிக்கா போகும், 3 நாள்லயே கிடைச்சிடும் டாக்குமெண்ட்ஸ். சரி சரி. பார்சல்களுக்கு செக்கிங் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ்க்கு செக்கிங் இல்லை. நீங்கள் இது வந்து DHL கொஞ்சம் வேகமாக போகும். அடுத்தது இதா மற்ற சாதாரண சேவை? ஒரு நாட்டுக்கு இது வந்து 8லேருந்து 18 நாள் சர்வீஸ் யூரோப் கண்ட்ரிக்கு மட்டும். மற்றது யூகேக்கு இதுவும் ஒரு 10 நாள் சர்வீஸ் யூகேக்கு. இதில் பாருங்க, லண்டனுக்கு முதல் வந்து 6,400 இருந்திருக்கு முதல் கிலோ. ஆனால் இப்போ 6,000 ரூபாய்க்கு வந்திருக்கு, குறைஞ்சிருக்கு. அந்த பெறுமதி மாற மாற கூடி குறையும். நீங்கள் வந்து நான் வந்து அனுப்புங்க என்னக்கா. இப்போ ஆக்கெல்லாம் அனுப்பிடலாக்கா இப்போ கனடாவுக்கு? அப்படி அனுப்பினா நான் போகலாம்னு பார்க்குறேன். இதெல்லாம் ஏஜென்ட் மூலமாக போகிற கஷ்டம் தானே. நல்லா கஞ்சி நிற்கிறா. சனி ஞாயிறு, நாளைக்கு சனி ஞாயிறு, வெள்ளிக்குள்ளே போடுவேன் என்ன, வார வெள்ளிக்குள்ளே அடுத்த கிழமை. அந்த ட்ரெக்கிங் பார்க்கலாம்னு சொல்கிறது இல்லை, அது எப்படி அதை அடித்து பார்த்தாலே சரியா? அதை அடிச்சு பார்த்தா பசங்க நிற்கன்னு தெரியும். அதை விட நாளைக்கு ஃப்ளைட்டில் ஏற்றும் போது உங்களோட வெளிநாட்டில் கனடாவில் இருக்கிறோட இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போகும். உங்களுக்கு இப்படி ஏற்றி இருக்கு, இந்த டேட்டில் வந்துடும், இவ்வளவு டேக்ஸ்ன்றது அவங்க ஃபோனுக்கு போகும். சரி சரி சரிக்கா. முருகனை தான் அனுப்பியிருக்கிறோம், கனடாவுக்கு போகிறார் முருகன். என்னது அப்போ சும்மா செய்ய மாட்டீங்களே? நான் நினச்சேன் அன்பாவில் என் கதைக்கிறேன், அதான் கொஞ்சம் கூட கதைச்சு நான் மறக்க வச்சுட்டு போகலாமண்டா அக்கா ஞாபகம் வச்சுருக்குறா. உண்மையாதான் இல்லை, நான் மறக்க வச்சுட்டு போவோம்னு பார்த்தேன். ஐயோ காட்டுக்கு இதுக்கு தானே? ஐயாண்டா இருக்குது, நான் வங்கிக்கு போட்டு விடுறேன். சே, நான் சொன்னேன் இல்லை, நீங்கள் 2 கதையை கொடுத்துருந்தேன், அந்த அக்கா ஞாபகப்படுத்தி போட்டேன். கேட்டன் நேஷனல் லோன். சரி போட்டுட்டு வரோம். கனடா 1 கிலோ பாருங்க. கூடுதலாக கிலோ குறைவாக அனுப்புறது குறைவாக இருக்குமே, என்ன கூட தான் அனுப்பிடணும். சரி சரி. அடுத்து அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்க, பெட்டியில் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறை. இது 11 கிலோவில் இருக்குது, அது 30 கிலோவில் இருக்குது. கூடுதலாக இந்த நாட்டுக்கு கனடா, யூகே. இது வந்து கனடா, அது யூகே. கனடாவும் யூகேயும் தான் கூடவா இருக்குது. சரி மக்களே, ஒரு மாதிரி முருகனை கனடாவுக்கு அனுப்பியாச்சு. முருகன் கனடாவுக்கு போன உடனே சகிந்து காணொளி போடுவார். அவருக்கு இன்ப அதிர்ச்சியாக ஒரு சின்ன பரிசு அனுப்பியிருக்கிறோம். அதை நீங்கள் அந்த சேனலில் பாருங்கள், அவருக்கு பொருத்தமானது தான். அந்த அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஒரு சின்ன பரிசு ஒன்று, அது நல்லா இருக்கும் அந்த பரிசு. அவருக்கு பொருத்தமாக இருக்கு, நான் நாளை காட்டினா தானே. சரி சரி சரிக்கா, நன்றி. என்னென்னா அனுப்பிக்கிறாங்க, நீங்கள் கேட்டது 55,000 ரூபா முடிஞ்சது. மனசு வச்சு 500-600 பவுண்ட்ஸ் அனுப்பி விடும்.
சரியா நாங்கள் வேலையை அணைக்கிற பிறகு உங்கள் நீங்கள் வேலையெல்லாம் அணைக்கிறீங்க